போயிடுச்சு. மழை பெஞ்சிட்டே இருக்கு லைட்டா. எல்லாம் மழை பெய்ய கிடைக்கும்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்பரம்பாக்கம் டேமுக்கு தான் வந்திருக்கோம். டேம் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏரி. இந்த ஏரி தான் வந்திருக்கோம். செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அடித்து ஊற்றுன்னு ஊற்றிடுச்சு. காற்று வேறு செம்ம காற்று, செம்ம சூப்பராக இருந்தது. இப்போயே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. செம்ம காற்று மழை இன்றைக்கி செம்ம சூப்பராக இருந்தது. நம்ம அண்ணனுங்க பார்த்திங்கன்னா அவங்க ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்காங்க பாருங்கள், எங்கேன்னு தர்றாங்களா? கரெக்டாக லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அந்த எண்ணில் அங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அது பாருங்கள், அந்த சைடில் இருக்காங்க, அந்த இதில் இருக்காங்க பாருங்கள். அங்கே தான் நீ போய் மீன் பிடிக்க போகிறாங்க. என்னென்ன மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வாங்க போய் பார்ப்போம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தாமரை செடிலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. மேலே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெயிலாகவும் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டும் இருக்குது. இங்கே நம்ம சைடில் மட்டும் தான் நல்ல மழை நினைக்கிறேன், மற்றதெல்லாம் மழை பெஞ்சுதான் என்னன்னு தெரில சென்னையில். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன காவாயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எவ்வளோ அழகாக சூப்பராக ஓடுது பாருங்களேன். இதில் வந்து தண்ணி கலக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக வந்துட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. இதை பாருங்களேன், தண்ணி எவ்வளோ சூப்பராக வந்துடுது. மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்கள். எல்லாம் மீன் ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் பார்த்திங்கன்னா மீன் ஏறும். இதுதான் இந்த 10 கட்டை இதெல்லாம் வச்சு மீன் பிடிக்கிற இடம். இந்த மாதிரி இடத்துல தான் பிடிப்பாங்க. நல்லா மழை பெஞ்சிற இடத்துல தான் மீன் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுவாங்க, சின்ன சின்ன மீன்லாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டி மீன்லாம் வந்துருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, தெரியுங்களா? இன்னும் இதோட பெரிய பெரிய மீன்லாம் வரும். இன்னும் நிறைய மழை பெஞ்சோன்னா தண்ணி மேலே வரும், அழகாக மேலே ஏறுவாங்க எல்லாம். எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக அப்படியே மேலேருந்து வலிஞ்சு வந்துருக்கு தண்ணி. ஃபுல்லாக தண்ணி தான். இங்கே பாருங்கள், தண்ணி அப்படியே வலிஞ்சு கீழே இறங்குது. இந்த பாருங்கள், செம்ம சூப்பராக இறங்குது பாருங்கள். மழை பெஞ்சிட்டே இருக்குது லைட்டாக. ஃபுல்லாக மழை பெய்யறப்ப எடுக்க முடியல பாருங்கள். தண்ணி எவ்வளோ அலை மாதிரி அடிக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. மழை வேறு எப்படி பெஞ்சிட்ருக்கு. கிளைமேட்டே செம்மையாக இருக்குது. இந்த டைம்லாம் ஃபிஷ்ஷிங் போனால் சூப்பராக இருக்கும். மீன் அடிச்சதுன்னா அதோட சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணி இதில் தான் வந்து கலக்குது. சருவலுங்கிறதுனால இந்த பக்கம் அழகாக ஓடுது. கடல் இந்த ஏரியோட மில்லியன் கோடி பெருசு. காற்று மழைக்கு தாங்க முடியாம ஓடி ஒட்டகல உட்காந்து அடிக்கிற காத்துக்கு தார கிரிச்சுனா யாரு தைக்கிறது? அதுக்குதான் கொட்டவுல போடுங்க. இந்த கத்தலே வேணாது. இவ்வளவு நேரம் ஒரு பொட்டு வாய பொடி மீன் கூட இல்லை போதும். எடுத்து இவ்வளோ ஃப்ரீயாக வருது. எல்லாம் பூச்சா வயிறு கடிக்கவே எல்லாம் பூச்சை காணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அண்ணனுங்களாம் இப்படி உட்காந்து ஒன்று மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க. நானும் அந்த எப்போயே கிளம்பிட்டு இருப்பேன். அண்ணனுங்க அப்பத்துலேருந்து மீன் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏரியில் நிறைய வலை விட்டுட்டும் விசிறி வலைலாம் போட்டாங்க காலையில். அதனால் பார்த்திங்கன்னா அண்ணன் அந்தளவுக்கு மீன் எடுக்கலை. விசிறி வலை போட்டோன்னா மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயந்துடும். ஏகப்பட்ட பேர் இதில் மீன் பிடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சம்பரம்பாக்கம் ஏரியில் பார்த்திங்கன்னா தூண்டில் போட்டு தான் அண்ணன் அடிக்கிறாரு. இது வந்து கை தூண்டின்னு சொல்லுவாங்க. இந்த தூண்டி தான் போட்டிருக்காரு அண்ணன். மழை பெஞ்சிட்ருக்கு, அதையும் இது பண்ணாமல் மீன் நிறைய மாட்டினா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். 1-2 தான் எடுக்குது. அதுக்கும் உட்காந்துன்னு அண்ணன் உங்களை பிடிச்சிட்ருக்காங்க. கை தூண்டி தான் போட்டுருக்காங்க. இவர் கை தூண்டி, அவர் வந்து ஸ்டிக் வச்சுருக்காப்புல அண்ணன். கை தூண்டி தான் போட்டு அடிக்கிறாரு. புழு போட்டு அடிக்கிறாங்க. நான் ரொம்ப மீன் பிடிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணனுங்க 2 பேரும் ரொம்ப பொறுமை அதிகம். அதனால் பார்த்திங்கன்னா போட்டு அடிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், அண்ணன் இப்போ சுற்றி தூக்கி அடிக்க போகிறாப்புல. எப்படி சொல்லிட்டு மட்டும் பாருங்களேன்.
ரொம்ப லாங்காக போவோம். மீன்லாம் இருந்ததுன்னா அசால்ட்டாக 2 முள் வச்சுருக்காப்புல, 2 முள்ளையும் மாட்டி இழுத்துட்டு வரோம். மீன் இருக்கிற இடமா பார்த்து போடணும். இங்கே விசிறி வலை போட்டாங்க, அதனால் அண்ணன் அந்தளவுக்கு அடிக்க மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பிடிக்கும். ஆமாம் ஆமாம், ஃபிஷ்ஷிங்கிறது ஒரு போதை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பிடிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி பாருங்கள், அண்ணன் அடிச்சிட்டாப்புல சைஸான ஜிலேபி. ரொம்ப நேரம் கழித்து ஒன்று மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணனுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா சைஸாக சூப்பராக அடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நமக்குலாம் பார்த்திங்கன்னா போனவுடனே எடுக்கணும், மீன் போட்டவுடனே எடுக்கணும். அப்போ தான் அளவுக்கு தூண்டி போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் முகத்தில் சந்தோஷம். ரொம்ப நேரமாக போட்டுருக்காரு ஜிலேபி. ஆனால் செம்மையாக இருக்குது, ஃபேமஸ் ஊக்காக இருக்குது, செம்மையாக ஊக்காயிருக்குது. இன்னும் இதுக்கப்புறம் தான் வேட்டையை ஆட போகிறேன்னு பார்க்கலாம் அவன் எத்தனை மீன் பிடிக்கிறாருன்ட்டு. புழு பார்த்தீங்கன்னா அண்ணன் நல்லா கோத்து அடிக்கிறாங்க. நல்லா அப்போ மீன் வந்து சாப்பிடுன்ட்டு. சின்ன புழுலாம் இல்லை, எல்லாம் பெரிய பெரிய புழுவாக போட்டு தான் அடிக்கிறாங்க. ஃபிஷிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பொறுமை வேணும். அது நம்ம அண்ணங்கிட்ட 2 பேர்கிட்ட இருக்குது. ஒரு 2-3 மணி நேரமாக உட்காந்து பிடிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை வரதுக்கு மேலேருந்து பிடிச்சிட்ருக்காங்க. மழை வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி வந்து பிடிச்சிட்ருக்காங்க. லைட்டாக அதை தூரிகிட்ருக்கு, அதனால் உட்காந்து பிடிச்சிட்ருக்காங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா செம்ம மழை அடித்து ஊற்றுச்சு. காற்று மழையும், அவ்வளோ மழையிலையும் வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு போகிறாங்க. அண்ணன் எவ்வளோ லாங் அடிக்க போகிறாருன்ட்டு. சேம லாங் அடிக்க போகிறாப்புல, சேம லாங்காக போயிடுச்சு. ஆமாம் அதான்ப்பா அப்படி போட்டிருந்தேன், நான் கிட்ட போட்டிருந்தேன். சரி அப்படியே வந்தாங்க, ஒரே போடுதான், ஒரு அள்ளு அவ்வளோதான். 2வது போடுற 2 மணி நேரமா ஒரு மீன் கூட கிடைக்கும். அண்ணன் எவ்வளோ நேரமாக அடிச்சிட்ருக்காருன்னு பாருங்கள், அவரே சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மீன் நிறைய இருக்கும், ஏகப்பட்ட மீன் இருக்கிறதுனால நம்ம ஒன்றே எடுத்துகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா மீனே கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா நிறைய விசிறி வலை இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அடிக்கிறதுனால மீனுக்கும் கொஞ்சம் பயந்து இருக்குது. அதனால் அந்தளவுக்கு எடுக்க மாட்டேங்குது. சின்ன சின்ன மீன்லாம் கூட எடுக்கும், அதுவும் எடுக்க மாட்டேங்குது. பாருங்கள் சொட்டை வலை இன்னும் பிடிச்சி தண்ணியில் போட்டாப்புல ஹேண்டான்ட்டு சொட்டை வலை. அது பாருங்கள் கரையிலே மிதக்கிட்டு இருக்காப்புல, போயிட்டாப்புல உள்ள போயிடுச்சு. சொட்டை வலை ரொம்ப முள்ளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சாப்பிடவே முடியாது மீன். ரோடு இருக்குது பாருங்கள், சொட்டை வலை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க இந்த சொட்டவால் மீன், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. சும்மா ரெக்கெல்லாம் பாருங்களேன். இது என்ன ஒரே டிஸ்அட்வான்டேஜ்னா சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு முள்ளாக இருக்கும். மீன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், முள்ளாக இருக்குது. எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்க. தொழுவில் தான் வந்து மாட்டினாப்புல, இன்னும் ஜிலேபி நினச்சி அடிச்சாப்புல. பார்த்தா சொட்டவால் தண்ணியில் விடுவோம், சூப்பராக பார்க்கலாம். துபாய் மீன் எப்படி இருக்குது பாருங்க மீன்ஸ். உழுவை வயிற்று பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. ஓரளவுக்கு மீடியமான சைஸ் உழுவை தான் இது. பாருங்க புழுவில் தான் மாட்டின்னு வந்தாப்புல. எப்படி வாய் இருக்குது பாருங்களேன், அதுக்கு வான்னு திறந்து மூடுது வாயை. அது உள்ள வரைக்கும் திறக்கும் போல், அந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. தேவையில்ல நினைக்கிறேன் அண்ணனுக்கு.
பார்த்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இன்னும் வேணான்ட்டாங்க, அதனால் தண்ணியில் விட்டுலாம். நம்ம தண்ணியில் போட்டோம், அது உருவம் ஆகட்டும். நம்ம தேவைன்ற மீன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் விட்டுடணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இன்னமும் பிடிச்சிட்ருக்காங்க. ஃபுல்லாக இருட்டாகவே ஆயிடுச்சு. அண்ணனுங்க பார்த்திங்கன்னா மீன் பிடிக்காமல் இன்றைக்கி கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. சாயந்தரம் ஒரு 6-7 மணியே ஆயிடுச்சு. அது வரைக்கும் உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே மாட்டலை. பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 4 மீன் தான் மாட்டிக்கணும். ஒரு 2 சொட்டைவால் மாட்டுச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜிலேபி மாட்டுச்சு, ஒரு முழுவை மாட்டுச்சு, இன்னொரு குட்டி ஜிலேபி ஒன்று மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் அடித்தாங்க அண்ணனுங்க. பாருங்கள், இருட்டாகவே ஆயிடுச்சு. நானும் கிளம்புவாங்கன்னு பார்த்தேன், கிளம்பல ஃப்ரெண்ட்ஸ். 5-6 மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா மழை தான் பெஞ்சிட்டே இருக்குது. அண்ணனுங்க பார்த்திங்கன்னா விடாமல் மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு எடுக்கல. ஒரு 4-5 மீன் தான் மாட்டுச்சு. 2 சொட்டைவாலும் ஒரு 2 ஜிலேபி மாட்டுச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜிலேபி தான் பெருசு, ஒன்று சின்னது எடுட்டாங்க. இருந்தாலும் அவங்கள பார்த்திங்கன்னா செம்மையாக மீன் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு போதை. இந்த போதையிலேருந்து மீளவே முடியாது. ஒரு வாட்டி தொட்டுட்டுனா விடாது ஃபிஷ்ஷிங்கு. உங்களுக்கு கமெண்ட்டில் இருந்தால் சொல்லுங்கள் என்னன்ட்டு. நீங்களும் அந்த மாதிரி அடிக்டடாக சொல்லுங்கள். நம்ம அடிக்டடுன்னு சொல்ல முடியாது, தேவைக்கு அப்போ பிடிக்கிற ஆள் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு என்டர்டெய்னிங்காக எடுத்தது தான். எதுவும் அந்தளவுக்கு பெருசாக கண்டென்ட்லாம் இருக்காது இதில், சரிங்களா? இன்றைக்கி மழை, அதனால் எடுத்து போடலான்ட்டு எடுத்து போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.